காலமாக வீடு சுத்தப்படுத்துறது. அதாவது பெண்கள்னா காலமாக பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எழும்ப முடியாத பட்சத்தில் கூட ஒரு 7 மணிக்காவது முன்னாடி எழும்பி வீடு சுத்தப்படுத்தி வெளியில் கோலம் போடுறது. அதாவது நம்ம தண்ணியை வெளியில் தெளிக்கிறது சும்மா கிடையாது. பெண்கள் இன்னொரு இதுன்னா பெண்கள் தான் வீட்டோட தெய்வங்கள். அதாவது பெண்ணும் சாமியும் ஒன்று, பெண்ணை தான் தெய்வமாக வழிபடுறாங்க. அது இருக்குதுல அதிகமான தெய்வங்கள் இருக்குதுன்னா பெண் தெய்வங்கள் தான் இருக்குது. பெண்ணுடைய இதை வச்சு தான் கருவறைகளும் கோயிலும் எல்லாவோட பெண்ணுடைய ஒரு இது அடிப்படையில் தான் பண்ணுறோம். வீட்டில் கஷ்டமாக இருந்தாலும் காசு பணம் இல்லாத இருந்தாலும் இந்த மாதிரிப்பட்ட இன்முகத்தோட வரவேற்று வீட்டில் உள்ள கணவனுக்கும் இல்லை வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் பணிவிடை செய்வதனால அந்த குடும்பத்தில் இருக்க கஷ்டங்கள் மாறும், தெய்வ வாசனம் குடிகொள்ளும். அந்த மகாலட்சுமியும் அப்புறம் இந்த தெய்வ வாசம் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்க கஷ்டங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சு அந்த குடும்பம் நல்ல நிலைமை. கண்டிப்பாக உங்களுக்கு 100% உங்களுக்கு மாற்றத்துக்கும் இப்போ இருக்கிறதுலேருந்து வீட்டில் இருக்க கஷ்டங்களும் மாறும். நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்னதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதில் உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும். வணக்கம். அதாவது முதல்ல பார்க்கறது நம்ம தருத்திரம் இல்லைன்னா காலமாக வீடு சுத்தப்படுத்துறது. அதாவது பெண்கள்னா காலமாக பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எழும்ப முடியாத பட்சத்தில் கூட ஒரு 7 மணிக்காவது முன்னாடி எழும்பி வீடு சுத்தப்படுத்தி வெளியில் கோலம் போடுறது. அதாவது நம்ம தண்ணியை வெளியில் தெளிக்கிறது சும்மா கிடையாது. அந்த காலமாக சூரிய பகவான் உதித்து வர்றதுக்கு அவருக்கு கொடுக்குற ஒரு மரியாதை. சூரியனை சுற்றி தான் மற்ற கிரகங்களும் நம்மளும். ஒரு 10 நாள் சூரியன் உதிக்கலைன்னா மக்கள் ஜென்மமே அழிஞ்சு. அதாவது நம்ம நினைப்போம் காய்கறியை சாப்பிடலாம், விலங்குகளை சாப்பிடலான்னு. அந்த காய்கறி சாப்பிடணும்லாம் சூரியன் வேணும், அந்த விலங்குகளுடைய மாமிசத்தை சாப்பிடணும்லாம் புல்லு வேணும். அப்போ ஒரு 10 நாள் சூரியனோட இது இல்லைன்னா நமக்கு கஷ்டம் கொடுக்கும். அந்த சூரிய பகவானுக்கு நம்ம கொடுக்குற முதல் காணிக்கை தான் வீட்டில் தண்ணி தெளிக்கிறது. அந்த தண்ணியை நம்ம குடிக்கும்போது அவரை வரவேற்குது. அதாவது தண்ணியை தெளித்து அவருடைய தாகத்துக்கு நம்ம நம்மளால் முடிஞ்ச ஒரு இது அந்த பூமியை குளிர்ச்சிப்படுத்தினா அந்த தண்ணி அவர் குடிக்கிறதுனால வீட்டில் நிம்மதியை உண்டாகும். அதனால வீட்டில் மனசஞ்சலங்கள் குறையும். அதனால காலமாக எழும்பி ஃபஸ்ட்டு தண்ணி தெளித்து வீடை சுத்தப்படுத்துறது. அதை தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு வீடை சுத்தப்படுத்த. வீடு எப்போவுமே சுத்தபத்தமாக வச்சுக்கணும் ஒன்று. அது மாதிரி ஈர துணியை வீட்டில் அப்படியே போட்டு வைக்கிறது. ஈர துணிங்கும் போது கண்டிப்பாக வீட்டில் போட்டு வைக்கக்கூடாது. அது அப்பப்போ உள்ளது அலசி போடணும். இல்லைனா ஈர துணி வைக்காமல் அதை காய வைக்கிறது ரொம்ப நல்லது. ஈர துணி வீட்டில் வச்சோம்னா துர்நாற்றங்கள் வீசும். துர்நாற்றங்கள் வீச ஆரம்பிச்சிச்சுன்னா வீட்டில் தெய்வங்கள் குடிக்கொள்ளாது. தெய்வங்கள் குடிக்கொள்ளனா தரித்திரம் குடிக்கொள்ளும். கஷ்டங்களும் பண கஷ்டங்களும் வீட்டில் சண்டை சச்சரவுக்கும் குறவே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஈர துணியை வைக்கக்கூடாது. அது மாதிரி காலமாக சாயந்தரம் 2 நேரம் வீடு பெருக்கிறது. மற்ற நேரங்களில் வீடு எடுக்கக்கூடாது. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வீடு பெருக்கணும், சூரியன் அமைஞ்சதுக்கு அப்புறம் வீடு பெருக்கணும். விளக்கு வைக்கிற நேரத்தில் நமக்கு முன்னாடியே வீடை பெருக்கி சுத்தம் பெருக்கி டெய்லி செவ்வாய்க்கிழமை டெய்லி வீடு பெருக்கி சுத்தப்படுத்தி நமக்கு வாரத்தில் 2 நாளாவது அட்லீஸ்ட் தொடச்சி வீட்டில் கண்டிப்பாக விளக்கு. வீடு துடைக்கிறது அதாவது அறிவியல் ரீதியாகவும் நம்ம ஆன்மீக ரீதியாகவும் வீடை சுத்தப்படுத்துறதுன்னு சொன்னா வீட்டில் இருக்க கிருமிகள் எல்லாம் அழிக்கிறதும் வீடை சுத்தப்படுத்தி இருக்கிற வீடு சுத்தபத்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா பாம்புகளும் விச ஜந்துக்களும் குடிக்கொள்ளும். அதே மாதிரி ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் அங்கே தெய்வம் குடிக்கொள்ளும், செல்வமும் பெருகும். அதனால் சுத்தபத்தமாக வச்சுக்கணும். 6 மணிக்கு மேலே விளக்கு வச்சதுக்கப்புறம் வீடு தூக்குறத சுத்தமாக அவாய்ட் பண்ணணும். வீடு அதாவது 6 மணிக்கு மேலே நம்ம விளக்கு வச்சதுக்கப்புறம் வீடை சுத்தப்படுத்துறோம்னா வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி வெளியில் போயிடும். அதாவது மகாலட்சுமி வெளியில் போகிறோம் அப்படிங்கிறத விட விளக்கு வச்சதுக்கப்புறம் நம்ம காதுலேருந்து ஒரு கம்மலோ இல்லைன்னா ஒரு நகை நட்டுகளோ கையிலேருந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு தூக்கும் போது தெரியாது என்ன பொருளை நம்ம தூத்து வெளியில் போடுறோம் அப்படிங்கிறது. அதுக்காக தான் விளக்கு வச்சதுக்கப்புறம் தூக்கக்கூடாதுன்னு சொல்லுது. விளக்கு வெளிச்சத்தில் நம்ம தூக்கும் போது அந்த கம்மலோட ஒரு திருகாணி கீழே வந்துச்சுன்னா நம்ம தூத்து வெளியில் போட்டுருவோம் குப்பையில் வாரி. ஆனால் பகல்லன்னா நமக்கு தெரியும் இது ஒரு பொருள் போகுதுன்னா நமக்கு கீழே விழுந்தா கூட கண்டுபிடிக்க முடியும். விளக்கு வெளிச்சத்தில் தூக்கும்போது அது என்ன பொருளுங்கிறது தெரியாமல் தூத்து வெளியில் போட்டுருவோம். அதுவும் ஒரு காரணம். இன்னொன்று தெய்வமும் வீட்டில் குடிக்கொள்ளாது. 6 மணிக்கு விளக்கு வச்சதுக்கப்புறம் சுத்தப்படுத்தணும். வீட்டில் இருக்க நல்லதுகளெல்லாம் வாரி குப்பையை வாரி வெளியில் போகாத, நல்லதுகளெல்லாம் துறப்பையில் அடித்து வெளியில் துரத்துறதுக்கு சமம். அதனால் நம்ம 6 மணிக்கு மேலே வீட்டில் விளக்கு வச்சதுக்கப்புறம் வீடு தூக்கக்கூடாது. அது மாதிரி குப்பைகளை மெயினாக வீட்டுக்குள்ளேருந்து 6 மணிக்கு மேலே கொண்டு வெளியில் போடக்கூடாது. தலைவிரி கோலமாக பெண்ணு வீட்டில் உட்காரவே கூடாது. தலைவிரி கோலமாக வீட்டில் உட்கார்ந்தா வீட்டில் கெட்ட காரியங்கள் உண்டாகும், கணவன் மனைவி சண்டை பிரச்சனைகள் உண்டாகும். தலைவிரித்து போட்டு நடக்கக்கூடாது. தலையை முடிஞ்சு பூ வச்சு தலையில் நெத்தியில் குங்குமம் வச்சு குடும்ப குழக்கம் இருக்கிறது மட்டும்தான் பெண்ணுக்கும் சரிதான், குடும்பத்துக்கும் நல்லது. தலைவிரி கோலமாக இருந்துச்சுன்னா ஒன்று உடல் ரீதியாகவும் பிரச்சனை உண்டாகும், குடும்ப ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் தெய்வங்கள் ரீதியாகவும். தலைவிரி கோலமாக இருந்துச்சுன்னா மோகினிகளும் மற்ற துர்தெய்வதைகளும் வந்து குடும்பத்தில் குடிக்கொள்ளும். குங்குமமும் பொட்டும் வச்சு சாமியோட நல்ல லட்சணமாக இருக்கும்போது தான் தெய்வ வாசனை குடிகளும் கெட்டதுகள் வந்து உடம்புல அண்டாது. இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளும் இருக்குது. அது மாதிரி பாத்திரம் நம்ம வீட்டில் அப்பப்போ இன்னைக்கு ஒரு சமையல் பண்ணுறோம்னா அட்லீஸ்ட் ஒரு சாயந்தரத்துக்குள்ளேயாவது அந்த பாத்திரங்களை கழுவி சுத்தப்படுத்தி வீட்டில் வைக்கணும். நம்ம அப்படியே அந்த பாத்திரங்களை வைக்கும்போது சாப்பிட்ற சாப்பாடு அன்னலட்சுமி அந்த தெய்வத்துக்கு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதை. அந்த குப்பையும் அந்த இதுவும் எல்லாம் ஒன்றா போட்டு அப்படியே வச்சு அந்த சாப்பாடில் பூ பூக்கிறது, இல்லைன்னா அந்த சாப்பாடு கெட்டு போகிறது, இல்லை அந்த சாப்பாடில் விஷ ஜந்துக்களை வந்து நக்குறது, அந்த சாப்பாடு அதுக்கு வந்து சாப்பிடுது, எலி பல்லி இந்த மாதிரிப்பட்ட கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வந்து சாப்பிடுறதுன்னா நமக்கு உடல் ரீதியான அதாவது ஜீரண கோளாறு உண்டாகும், உடல் ரீதியான பிரச்சனைகளும் உண்டாகும்,
மற்ற மாதிரி நம்ம அந்த சாப்பாடு இப்போ ஒரு பள்ளி இல்லைன்னா ஒரு 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 எலி வந்து அந்த சாப்பாடை வந்து சாப்பிட்டுட்டு போகுதுன்னா அதோடைய அது அந்த பாத்திரத்தில் ஏறி உட்காந்துட்டு போகுது. அப்போ அதோடைய அந்த உடம்புல உள்ள அந்த இது அந்த பிளேட்டில் விட்டுருக்கு. நம்ம சாப்பிடும்போது நம்ம அவ்வளோ சுத்தமாக கொள்ள மாட்டோம். லைட்டாக தண்ணி அப்படி ஊற்றிக்கிறோம், சாப்பாடை போட்டு சாப்பிட்றோம். அப்போ அதில் அந்த கெட்டது அப்படியே அந்த பிள்ளைகளுக்கோ இல்லைன்னா நமக்கோ உடம்புல போச்சுன்னா உடனே அதோடைய பாதிப்பு கொடுக்காட்டிலும் கொஞ்சமாக அந்த அந்த விஷங்களோ இல்லைன்னா அதோடைய கெட்டதுகள் நம்ம உடம்புல சேர்ந்து நோய் நொடிகளை கொடுக்கும். அதனால் சாப்பிட்டோம்னா உடனே அதை தண்ணியை விட்டு அலசி வைக்கிறது ரொம்ப நல்லது. சாப்பாடு சாப்பிட்ட தட்டு காய விடக்கூடாது. சாப்பிட்ற தட்டை உடனே க்ளீன் பண்ணி சுத்தபத்தமாக எப்போவுமே கிச்சன், அதாவது சமையல் அறையில் தான் நம்ம நிறைய பேர் வீட்டில் சமையல் அறையில் தான் சாமி ரூமே வச்சுருப்பாங்க. சமையல் அறையில் சாமி வந்து அதிகமாக குடிக்கொள்ளும். அந்த இடம் எவ்வளவு சுத்தமாக இருக்குதோ மற்ற இடங்களும் அதை வச்சு நம்ம சமையல் அறை சுத்தமாக இருக்குதுன்னா வீட்டில் இருக்கிற எல்லா ரூமும் நல்லா சுத்தமாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி துணியை வந்துட்டு அப்படியே நம்ம துணியை வந்து மாற்றி அப்படியே சேரில் போடுறது இல்லை, அப்படியே மொத்தமாக துணியை அலசி கொண்டு வந்து அப்படியே மடக்கி வைக்காமல் அப்படியே கொண்டு குப்பை மாதிரி கூட்டி வைக்கிறது, திரும்ப அதுலேருந்தே எடுத்து போகிறது, இது எப்போவுமே ஆகாது. வீட்டில் ஒரு துணி நம்ம துவைச்சி கொண்டு வந்தாலும் சரி, இல்லைன்னா நம்ம அலசுறதுக்கு போடுற மாதிரி இருந்துச்சு அலசுறதுக்கான ஒன்று அது ஒரு கூடையில் போட்டு மூடி வைக்கணும். இல்லை துவைச்சி போடுற மாதிரி இருந்துச்சு துவைச்சி தான் கொண்டு வந்துச்சு மடிக்கி அதை சுத்தமாக நம்ம அதுக்கான இடத்துல அடுக்கி வைக்கிறது மூலமாக தான் அங்கே தெய்வம் குடிக்கொள்ளும். ஆடை இல்லாமல் மனிதன் நடக்க முடியாது. அப்படிங்கும்போது அந்த ஆடைக்கான மரியாதையை நம்ம பண்ணாதான் மனிதன் நம்ம உடம்புக்கும் சரி மன ரீதியாகவும் மற்றவங்க மூலமாகவும் நமக்கு அது ஒரு அங்கீகாரத்தை பெற்று தராங்க. அந்த ஆடைக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும். நம்ம பெண்களை அதாவது துணி துவைச்சு நம்ம கொண்டு வந்த பெண்ணோ ஆணோ ஒரு துணி துவைச்சு நம்ம கொண்டு வராங்கன்னா அதை நல்லபடியாக சுத்தபத்தமாக மடக்கி அதை வைக்கிறது மூலமாக தான் வீட்டில் செல்வங்களும் தெய்வ வாசமும் குடியிருக்கும். அதே மாதிரி பெண்கள் இன்னொரு இதுன்னா பெண்கள் தான் வீட்டோட தெய்வங்கள். அதாவது பெண்ணும் சாமியும் ஒன்று, பெண்ணை தான் தெய்வமாக வழிபடுறாங்க. அது இருக்குதுல அதிகமான தெய்வங்கள் இருக்குதுன்னா பெண் தெய்வங்கள் தான் இருக்குது. பெண்ணுடைய இதை வச்சு தான் கருவறைகளும் கோயிலும் எல்லாவோட பெண்ணுடைய ஒரு இது அடிப்படையில் தான் நம்ம பண்ணுறோம். அதனால பெண்கள்ங்கும்போது வீட்டின் தெய்வங்களும் குல தெய்வம் நம்ம இது கணக்கில் வச்சிருக்கிறோம். பெண்ணை தான் நம்ம இறந்ததுக்கப்புறம் பூவாடாக்காரி அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம வச்சு சாமியாகவே வழிபடுறோம். அப்போ அந்த பெண்ணுங்கும்போது நல்ல காலமை எழும்பி நம்ம நல்ல தண்ணியில் நீராடினதுக்கப்புறம் மங்களகரமாக பொட்டும் மஞ்சள் தேய்ச்சி மஞ்சள் தேய்க்கிறதுனால உடம்புல இருக்க கிருமி நாசினி போகும், நம்ம சமைக்கிற சமைப்பும் சாப்பாடும் நல்லது இருக்கும். இதில் நம்ம மங்களகரமாக நெத்தியில் பொட்டு குங்குமத்தோட நல்ல இன்முகத்தோட குடும்பத்தில் இருக்கிறவங்களை வரவேற்று சாமிக்கான பணிவிடைகளை செய்து வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் அவங்களுக்கான பணிவிடைகளும் செய்து அவங்களுக்கு நல்லது கெட்டது பண்ணுறது. அது மாதிரி கோபம் வந்தாலும் அதை அடக்கிக்கிட்டு அந்த குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு போகிற குடும்பம் தான் நல்லா இருக்கும். அதனால் பெண்கள்ங்கும்போது சாமிக்கு சமம். அதனால் அந்த பெண்கள் கண்டிப்பாக காலமாக நம்ம பெரியவங்களுக்கு உள்ள மரியாதையும் கொடுக்கணும். அது மாதிரி வீட்டுக்கு தேவையான இதுகளும் அந்த பெண்கள் நல்லபடியாட்டு சமையலும் இல்லை ஒரு இன்முகத்தோடு இருப்பது மூலமாகவும் இல்லைன்னா வீட்டுக்கு வேலைக்கு போகிற கணவரை நல்லபடியாக அனுப்பி வைக்கிறது, சமையல் பண்ணி கொடுக்குது. அப்போ தான் இங்கேருந்து வீட்டிலேருந்து நல்ல சந்தோஷமாக அனுப்பி வச்சா தான் வேலைக்கு போகிற இடத்துல அவர் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் மன அமைதியாகவும் வேலை பார்க்க முடியும். அது மாதிரி வீட்டுக்கு வரும்போதும் அவரை இந்த தலைவிரி கோலமாவோ இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு அவர் வந்ததுமே சண்டை இழுக்கிறதோ இல்லைன்னா ஒரு மன கஷ்டப்படும். ஏன்னா ஆஃபீஸில் ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேலை வாங்குவாங்க. அப்போ அங்கே மன கஷ்டமும் உடல் கஷ்டமும் பட்டு தான் வந்து வீட்டில் சேருவாங்க. வந்ததுமே அவங்கள மீண்டும் அதை தொந்தரவு படுத்தாமல் வந்ததும் அவங்கள கொஞ்சம் பொறுமையாக அவங்கள இது பண்ணி வீட்டில் என்னதான் கஷ்டம் இருந்தாலும் அதை அவங்க கிட்ட காட்டாமல் வந்து அவங்களுக்கு இது பண்ணி அவங்க கொஞ்சம் குளித்து நீராடி கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கப்புறம் வீட்டில் இருக்க கஷ்ட நஷ்டங்களும் பக்குவமாக எடுத்து சொல்கிறது. அதாவது ஆணுங்கும் போது வேலை உழைக்கிறதும் கஷ்டத்தோடு போனாங்கன்னா குடும்பத்தை எடுத்து நடத்துறதுங்க பொண்ணோட கையில் தான் இருக்கு. அப்போ அந்த பக்குவமும் எல்லாத்துலேயும் பொண்ணு தான் அதிகமாக இருப்பாங்க. எல்லா நஷ்ட கஷ்டங்களும் இது அவங்க இது போயிட்டுக்கிட்டு எது வீட்டில் சொல்லணும், எது நம்ம சால்வ் பண்ணணும், எந்தெந்த பிரச்சனை அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிட்டோம். அது மாதிரி வாரவங்களை இன்முகத்தோட வீட்டில் வரவங்களுக்கு தண்ணி கொடுத்து இன்முகத்தோட வரவேற்று முக காட்டாமல் அவங்களை நல்லபடியாட்டு அவங்களுக்கு ஒரு இது பண்ணி அனுப்புறது மூலமாக வீட்டில் மகாலட்சுமியும் குடிகளும் அந்த வீட்டில் அவங்க வீட்டில் கஷ்டமாக இருந்தாலும் காசு பணம் இல்லாத இருந்தாலும் இந்த மாதிரிப்பட்ட இன்முகத்தோட வரவேற்று வீட்டில் உள்ள கணவனுக்கும் இல்லை வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் பணிவிடை செய்வதனால அந்த குடும்பத்தில் இருக்க கஷ்டங்கள் மாறும், தெய்வ வாசனம் குடிகொள்ளும். அந்த மகாலட்சுமியும் அப்புறம் இந்த தெய்வ வாசம் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்க கஷ்டங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சு அந்த குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரும். இப்போ பெண்கள் நான் சொன்னால் பெண்களுக்கு மட்டும் நான் சொல்றதில்ல, ஆண்களுக்கும் தான். இருந்தாலும் பெண்களுக்குங்கிறது சிறப்பாக இதுதான் நான் சொன்னதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்க. கண்டிப்பாக இதில் உங்களுக்கு 100% உங்களுக்கு மாற்றத்துக்கும் இப்போ இருக்கிறதுலேருந்து வீட்டில் இருக்க கஷ்டங்கள் மாறும். நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்னதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதில் உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும். நீங்கள் இது கண்டிப்பாக இதுக்கு அது மாதிரி நமக்கு நீங்கள் இது இருந்துச்சுன்னா நம்ம ஆலயத்துக்கு வந்து சாமியை வழிபடுறது மூலமாகவும் நம்ம இதை மாதிரிப்பட்ட இதுகளை நம்மளால் முடிஞ்ச இதுகளும் சுமங்கலி பூஜை மாங்கல்ய பூஜை அது மாதிரிப்பட்ட இந்த பூஜைகளில் கலந்துக்கிறதுனாலும் மன திருப்தியும் குடும்ப ஆயுள் பலனும் நமக்கு இது பண்ணோம். கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்சால் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு அருள் பெறுங்க. வணக்கம்.